Hi, hello, good evening. Welcome to Adhyapana Academy. This is Priyadarshini. Now the admission is going on at Adhyapana Academy. There are a few students who are calling me asking for certain doubts and clarification. So I'll quote the doubt and then give the explanation for it. The doubt is, ma'am, we have given our group 1 examination. We are not sure about the result. Should we wait for the results or should we start preparing again? We are in a dilemma. We are unable to decide. So this is the doubt which is asked by the students. My suggestion will be, don't wait for the results. Okay? The result is expected only by February 21st. So from today to February 21st, you will be losing 2 months of your time. Time will never come back. Okay? So what you do is, having given the group 1 examination, you might have prepared to some extent. So just keep it aside. In the meantime, you start preparing for group 2. If your results turns fruitful, well and good, congratulations. Go ahead with your group 2 preparation. If your group 1 result does not turn fruitful, it does not matter. You will appear for both groups in June 2025 examination because நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. மேபி சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். குரூப் 2க்கு இப்போ டிசம்பர் 21 நீங்கள் ஜான்வரி 21 விட்டு ஃபெப்ரவரி 21 இன்னும் 2 months நீங்கள் அட்வான்ஸாகவே ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் டைம். ஜூன் 2025 எக்ஸாமினேஷன் 2 குரூப்பையும் சேர்த்து எழுதலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ரிசல்ட்டு வர வரைக்கும் டைலமாலேயே ஓடிட்டு ரிசல்ட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஜூனில் திருப்பி குரூப் 1 எழுதி அதுவும் டைலமாவில் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யூ வில் பி வேஸ்டிங் டைம். ஸோ ஜூனில் வந்து ஜூன் 2025 திருப்பி குரூப் 1 எழுதி சப்போஸ் அது பாஸ் ஆச்சுன்னே வைங்களேன், டிசம்பர் 2025 குரூப் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் போகிறது பாருங்கள். இந்த டிசம்பர் அட்டெம்ப்ட் 2024 எழுதுறதுக்கே நீங்கள் ஆல்ரெடி செப்டம்பர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த 2024 போச்சு, 2025 வந்து வில் ஃபினிஷ் வித் ஒன்லி இன்டர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்கு. ஆனால் இன்ஸ்டெட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து குரூப் 1 எழுதியாச்சு, அது ரிசல்ட்டு வரட்டும், அது அப்படியே பெண்டிங்கில் விடுங்க. இன் த மீன் டைம் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஃபெப்ரவரி 21 ரிசல்ட்டு எல்லாருக்கும் நல்லபடியாக வரணும். ஐ வில் ப்ரே டு காட். ஃபெப்ரவரி 21 அன்னைக்கு ரிசல்ட் வந்து சப்போஸ் குரூப் 1 பாஸ் அப்படின்னா வெரி குட், குரூப் 2 மட்டும் ஜூனில் எழுதிக்கலாம். சப்போஸ் குரூப் 1 போச்சுன்னா ஜூனில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டும் சேர்த்து எழுதுங்க. The same applies to final also. ஃபைனலில் ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் அண்ட் டெல் மீ, குரூப் 4 ஈஸி குரூப் 3 கம்பேர் பண்ணால், அதனால் நான் குரூப் 4 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் குரூப் 3 அட்டெம்ப்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து குரூப் 3 எஸ்எஃப்எம் இஸ் டஃப். ஸோ அந்த ஒரு டஃப்னஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரேஜ் இல்லாமல் குரூப் 4 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் குரூப் 3க்கு ரிவர்ஸில் வருவாங்க. ஸோ ஃபார் தோஸ் ஹூ ஹவ் கிவன் தியர் குரூப் 4 எக்ஸாமினேஷன், டோன்ட் வெயிட் ஃபார் ரிசல்ட் அது பாட்டுக்கு வரட்டும். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 3. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு ஃபேவரபுளாக வந்துடுதுன்னா வெரி குட், யூ வில் ஹாவ் ஒன்லி குரூப் 3. சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட் அன்ஃபேவரபுளாக வந்ததுன்னா ஜூன் அட்டெம்ப்டில் 2 குரூப் 3 குரூப் 4 ரெண்டையும் எழுதுங்க. ஸோ திஸ் வில் சேவ் யுவர் டைம் பிகாஸ் டைம் வெயிட்ஸ் ஃபார் நோபடி. உங்களோட கெரியரோட க்ரோத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு நீங்களே ஒரு 6 months டைமை டிலே பண்ணாதீங்க. ஓகேவா? டேக் அ வைஸ் டெசிஷன். ஆல் தி பெஸ்ட்.